நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிச்சேரி உடமரந்தாண்டா வடுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு ஏ கள்ளிச்சேரி காளி முனியா 3 அடி ஊத்து தண்ணி எஞ்சிமானுக்கு இன்னும் வத்தலடா நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு முடியாண்டி இதுவரைக்கும் நாட்டில் அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியும் என் ஊத்தடியானே இதுவரைக்கும் நாட்டில் வீண் போனதில்லை கொஞ்ச நேரம் கள்ளிச்சேரி எல்லைய விட்டு உன் தங்கச்சி காளியாத்தாவா கூட்டிக்கிட்டு இந்த பெரும்பாலப்பட்டியில உள்ள உன் தம்பி நொண்டி சாமியும் உன் தங்கச்சி இந்த முத்த மலையும் இந்த காடு காவலம் கறந்த மலையும் இந்த வெட்டடையாலும் பரவாச்சி கூட்டிக்கிட்டு எந்த குதிரைடா காளி முனி ஐயா கொஞ்சம் தான் குதிரை ஆடாத சாமிய என் கள்ளிச்சேரியான கூப்பிட்டா ஆடம் இறங்காத சாமியும் என் முனியாண்டிய கூப்பிட்டா இறங்கு ஆளுயர வீசருவா கருப்பு எப்ப நீ பிறந்தது மலையாள நாடு ஓடிவாடா மலையாள நாட்டில் உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டேன் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில உனக்கு மேனாட விட்டு கீநாடு இறங்கையிலே 18 ஆடர்களையும் நீ படிக்கட்டாக்குனதுனால உனக்கு 18ஆம் படியான பேரு உண்டு உன் கச்ச கணக்கு தாடா அறுப்பு இல்ல பாட்டே ஆடுன பிரம்ப பேக்கரையா தின்னுருச்சா ஓடிவாடா கொஞ்ச நேரம் இந்த பெரும்பாலப்பட்டியில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் அகடி போட்டு விளையாட எந்திரி வாடா மேலமட கம்மாயா ஏ பாண்டி மேலமட கம்மாயா நீ இருந்தது கலங்கு போட்டலா தங்கி 30 வட்டாயுரணி ஏ பாண்டி முனி சத தாமதச்சிர கருப்பாயுரணி கருப்பு அந்த கருப்பாயுரணியை வெட்டு 5 ஜடை பறஞ்சி வர ஏ பாண்டி முனி உனக்கு அழகு ஜடை துரணையிட நீ ரோஜாக்கார தங்கமுடா ஏ குடியார பாண்டி முனியே கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு உரையாம நீ காத்தது காத்த ஒத்தக்காலு ஒத்தக்காலு சப்பானி அட ஒரு காலு உனக்கு நொண்டியாடா சப்பானியே என் நொண்டி போய படுத்தது கடுங்கடியா வாடா இன்னைக்கு அலர்ந்தடா உம்பிட்டு இத்தி மரம் அருப்பு கூட வாடா ரெடி சார் டேரக்ட் சார் ஓகே ஓகே டேக் போலாம் சார் ஷாட் ஓகே ஓகே ரெடி சார் ரெடி சூடம் பொருத்திட்டியா ரெடி சார் ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி மதுரை வாகினி சொக்கநாதன் மனம் மகிழுமினாட்சி சொக்கநாதன் மனோ மகிழுமினாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியராஜகுமாரி பவானி பைந்தமிழ் செல்வி பரமேஸ்வரி வேண்டு வரம் தர
தர அம்மா அம்மா ரெண்டு வரும் இன்னும் மன்னம் இல்லையோ வேதாந்த நாதஸ்வரூபிணியா நாதஸ்வரூபிணி ஜெகஜனா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏற்ற பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மாயம்மா கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை பிடிச்ச அவ ஊத்தி வச்ச கூல போனா குருசிக்க பிடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்த எக்கிரியே பாரேண்டி பாரு அவ தவிப்பத மனம் மாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மாயம்மா கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா
வேண்டி வேண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி கணத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால் குடங்களை எடுத்து அந்த பாலையும் முகத்தை பாரு பாரு அம்மாடி முட்டைப்பாடு உனக்கு தந்தா சுட்ட மீன் படையில் வச்சா கட்டுக்கிறது இதாலிய நீ காவு கட்டு நிற்கிறியே அம்மா பத்து நீங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளை மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத்த நீரே காளி நீ மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபம் ஏத்தி கை விளக்கு போட்டு அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவது உன்னினந்தா அடி சத்தியம் பண்ணு பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு புரட்டு பிடிக்காத உண்டு கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மாயம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியடி காட்டாத காளி தேவி அம்மா கொம்பு மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்சி எடுத்து புசு புசு குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சிமணி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா உப்பதையும் தாய்ப்பதையும் கப்பவளை அம்மா நீ கப்பவளை கூட செஞ்சா கடவுளும் பொய்யாயி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா குலவிழி அம்மா நீ கோரபடி கேட்கலாமா அம்மா புருஷவரம் கேட்டு எங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலியில்லா வாழ்க்கை இங்கே கேளி அம்மா அடி வந்து விடு கோவம் விட்டு வந்து விடு பூ மட்டும் வந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடும் பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா அம்மா முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண்ட உருட்டாத கருமாரி அம்மா கத்தியண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அவ அக்கி வச்ச சொத்த நீ முக்கு முட்டை பிடிச்ச அவ புத்தி வச்ச கூட மூணா குருசிக்க பிடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்தை எக்கிறியே பாரேண்டி பாரு அவள் தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கலக்கண்ட உருட்டாத கருமாரி அம்மா கத்தியண்ணி காட்டாத காளி தேவி அம்மா சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சோறுடா
கண்ணோ காரப்பூடி முகமோ கழுத்து மீனு மனமோ ஜன்னார் துண்ணி இது வில்லாங்கடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவா பாலுடா இது வில்லாங்கடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவா பாலுடா ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ் அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்ஸ் அந்த கடலை கேளு அலைய சொல்லு தண்ணிய கேளு புது கதைய சொல்லு சல்லோமியா சல்லோமியா சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் கோஸ் கண்ணுக்காரி அவ சுராங்கனி பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சுராங்கனி பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்ஸ் மீன் கொள்ளம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்த போல என்ன சுமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா பால்ல மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க வெளியூர்ல இருந்து டூ வீலர்ல எடுத்துக்கிட்டு கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அத்தாக்கா சோத்துல தண்ணிய ஊத்திடலாம் அத்தாக்கா குத்து பாக்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை நல்லபடியா முடிஞ்சாச்சு அவ்வளவுதான் 16,000 சரியா போச்சுங்க விழா கமிட்டிக்கு லேசா வேறுக்குமே மைஜெட் சூப்பர் மைஜெட் ராஜுவா எஸ்ஆர் ராஜு மைஜெட் சார் போய்ங்கண்ணே சூப்பர்ண்ணே மழை வெஞ்சா நனையாமல் இருக்கு நீ சேஃப்டியாக இருக்க நான் தெருவில் தெரிய வாழ்த்துக்கள் வாங்க விழா கமிட்டி வாங்க வாங்க போய் என்ன காது ஊத்துக்கு வந்த மாதிரி வரையில வாங்க உங்கள் ஃபீலிங் எனக்கு தெரியுது வெட்டியாக காசை கொடுக்குறோம்னு தான் தெரியுது இங்கே வா ஒன்றும் பண்ணாது பூரா எங்கள் அண்ணன் தம்பியை பூரா பார் பூரா எங்கள் அண்ணன் தம்பியை தான் இந்த கயரை கட்டின ஆள் யாரு மேடம் உங்களுக்கு இந்த வீடா அப்போ ஏன் ஆம்பளை ஊரா அங்கே ஏறி போனேன் டொங்காசு பைய கேமரா கிரிச்சா கிரிச்சா நன்றி நன்றி கதம்பு இருந்தா கூட போட்டு விடு ரொம்ப வலிக்குத என்ன சட்டையை கழட்டி போட்டு கொடுத்துட்றேன் என்னாச்சு முண்டாட்டியை காணாமா ஆட நொப்ப முண்டை அண்ணி அங்கிட்டு தான் உட்காந்துருக்கும் பண்ணி அங்கிட்டு போ அண்ணி இல்லாட்ட என்ன வா
சின்ன கப்பலிங்க ஒன்று ரெடி பண்ணி சோஞ்சுட்டு தெரியும். இங்கே வா, வைக்கப்படாது. இங்கே வாரு. இந்த கொடுமையாடா, பொண்டாட்டியை காணா, அடுத்து பாரு கொலிச்சா காணா, கிட்னியை காணா, கணேஷ் கோயிலை காணா. 6 மணி தோன்றிருக்கு அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாரு. போட்டோ எடுத்துக்கலாடா வெண்ணமைங்களா. பெரிய தலை ஹாலிவுட் கேமராமேன் தான் இருப்பாங்க. உளுந்த வடைக்கு அடிச்சுக்கிறாங்க கீழே அவ்வளோவில். ஐயோ எறும்பு எறும்பு இருக்கும்டா மாலையில். இது வேறு இங்கே வா, சமக்க முடியல. இங்கே வாங்க, 3ஆம் நம்பர் வீடு என் வீடு. அதில் போய் கொடுத்து மேனேஜர் உட்காந்துருப்பாரு. இருந்தா எங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் அன்பாலை நடத்தி சலுப்புட எங்கேயோ கொடுத்தேன். போட்டு விடு, போட்டு விட்டு ஒவ்வொரு ஆளை வெட்டி விடு. அதில் மிருதங்காரன் கெடா எங்கேன்னே. ஆல்ரவுண்டு அருள், பங்காளி பூஜாரி, சண்முகம், தாளக்காரு, யூடியூப்காரில் கொஞ்சம் போட்டு விடுங்கண்ணே. நான் அங்கிட்டு போய் என்னையை நோத்தங்கம்மான்னு வாங்கி ஒரு துண்டு வாங்கி தரானா முண்டமாக குளிச்சு கொடுத்துறேன். அவங்க தானே அங்கே இருக்காங்க, நீ ஏன் அங்கே போகிற? வாப்பா மகன் பாண்டி வாடா. மாடு புடி மாடு வாடா வாடா. இப்போத்தான் மாட்டினேன். வா முளைக்கொச்சியை பிடிங்கிட்டு வா. வா காவல்துறை மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா வாங்கய்யா. ஐயா வாங்கய்யா, மேடைக்கு வாங்க ஐயா. வாங்க, துண்டு வாங்கித்தானே வாங்க. வேணாமா? சரி, யூடியூப் அத்தனை பேருக்கும் பொன்னாட வாங்கியாச்சுப்பா. ஒரு துண்டை ஆளுக்கு முட்டை வெட்டி பேம்பஸாக வச்சுக்கோங்கிறான். மைசெட்டு ராஜு பாப்பு வா, சிங்கம் வா, சூப்பரியா சூப்பரியா, நல்ல முகம் ராஜு ராஜு. என்னது இடியப்பா பாயில் இதை மட்டும் சொல்லிக்கிட்டே பறிச்ச புழு புழுன்னு இல்லாத வெண்ணமேனே அடிக்கிறது இல்லை. இடியப்பம் ஏங்க மயிறு பட்டிக்கு வாங்க. ஐயா காவல்துறை ஐயா இங்கே உட்காந்துருக்கீங்க, வாங்க. பெரிய அதிகாரி ஐயா வரலையா? நீங்கள் வாங்க. வேணாம், அது வேறு வேலை போனாலும் போயிடும். ஏன்னா பெரிய அதிகாரி இல்லாமல் வரமாட்டாய். வரட்டும் எக்கோய் வேற என்ன போய் ஒரு ரெண்டு போய் பொம்பளை பார்த்துட்டு கூட போங்க. கூட்டிகிட்டு போய் கூட களை எடுக்க விடு. ஒரு போடு போட்டு அனுப்பிவிடு டான்ஸை. வேற வழி இல்லை தலை. வர வர கேவல பொழப்பாரு. பொன்னாடியை ஒத்தி மாலை இனத்தை கௌரவப்படுத்தி மறக்க முடியாத எங்களது பெரும்பாலப்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குறிப்பாக வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றியை கூறி விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஊருக்கு கிடைச்ச பெரிய பொறுமை பெரிய புண்ணியம்னா நீங்கள் ஜாமி கும்பிட்டு நாடகம் போகிறது புண்ணியம் இல்லை. போ வெளியூர்லேருந்து வந்தாவார், இதுதான் பெரிய பெருமை. எக்கோ வைனே சாமியை நிப்பாடிக்கிறேன். இடியப்பம் சொன்ன சூத்தரிச்சு போய மாட்டான். என்ன இடியப்பம் புளிகிறேன், மயிர் இடியப்பம். எத்தனை பலகாரம் இருக்குது, கொலக்கட்டை இருக்குது, பணியாரம் இருக்குது. ஏப்பாய் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு கீழவளவு காவல்துறை சார்பு ஆய்வாளர் உதவியாளர் பணிபுரியக்கூடிய அத்தனை காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு எங்கள் பெரிய அதிகாரி ஐயா வாங்குறாரு. எசதான ஐயா வணக்கையா வணக்கையா வாங்கய்யா. ஐயா இப்போ அவதாரம் போட்டால் நிறையா பிடிக்கலாங்கிட்ட நிற்போமா? என் காரை கூட போட்டு விடுங்க. ஏற்கனவே நட்டத்தில் தான் போடுது. நீங்க பேசுங்க, உங்க மைக்கு. எங்களுக்கு சால்வை அளித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள் அனைவருக்கும் கீழவளவு காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பணி. காவல்துறை அதிகாரியா நிறைய நல்லவர் இருக்கிறார். எனக்கும் காவல்துறைக்கும் நெருங்கிய நட்பு உண்டு. எப்படின்னா அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் வைத்து நான் நடத்துவது அத்தனை தமிழர்களுக்கும் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் என்னுடைய சொந்த இடத்துல 2 ஏக்கரில் ஒரு 4 வீடு கட்டி திறந்தேன். போன வருஷம் 4 குடும்பத்துக்காக கட்டி கொடுத்தேன். அதற்கு பெரும் உதவி செய்ததே காவல்துறை அதிகாரியை தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ சார் போச்சு ஏக்கோய். ஹலோ ஹலோ தம்பி தம்பி அண்ணனை பாடுறா. அங்கே என்ன சண்டை ஓடுற? கணேஷ் போலிக்கு அடிச்சுக்கிறியாடா? கணேஷ் போயில வாயில் வைக்காது, வெதரில் வை. உன்னைய நொப்ப மயனே. வெதரில் எப்படின்னே வைக்க முடியும்? ஏன் வச்சுக்காமியா? அவன் வச்சு காமிப்பேன். ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, வந்தருக்கு அண்ணன் தம்பிகள் என்ன வணங்கி,
வந்திருக்கும் அண்ணன் தம்பிகளை நாங்கள் வணங்கி பெரும்பாலப்பட்டி கிராமத்தில என் கட்டண கட்டழகி பெரும்பாலப்பட்டி கிராமத்துல என் கட்டண கட்டழகி நமக்கு நொண்டிச்சாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு நொண்டிச்சாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அவோய் அன்னை தந்தையார் வணங்கி இங்க வந்திருக்கும் என் அண்ணன் தம்பிகளை வணங்கி பெரும்பாலப்பட்டி கிராமத்துல கட்டண கட்டழகி இங்கே அடியும் குடியிருக்கா குங்கும பொட்டழகி போடு ஏலோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ ஏலோ எலேலோ எலேல மாமா எலேலோ அருவாக்கு சொல்லி வச்சா முத்தமான காடுகவன கரத்தமன ஏன் பொல்லா போய ஜாமிடா வெட்டளையாள் இந்த பரணாச்சி அம்மா பொல்லா போய சாமிடா அந்த பரணாச்சி அம்மா அருவாக்கு சொல்லி வச்சா நொண்டு சாமி ஏழை மக்களை வாழ வச்சா நான் இந்த சாமி அருள்வாக்கு சொல்லி வச்சா என் நொண்டி சாமி ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனம் கிடைச்சது என் கட்டண கட்டழகி சிரமம் கிடைச்ச என் கட்டண கட்டழகி தரிசனம் கிடைச்சது என் கட்டண கட்டழகி பரிசிரமம் கிடைச்சது என் கட்டண கட்டழகி நமக்கு பெருமளப்பட்டி கிராம மணியம் குங்கும பொட்டழகி அவோய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ மாட்டு வண்டி கட்டி ஆதி கிழமை வளர்த்த பிள்ளை மாடு ரெண்டு ஊட்டிய மாட்டு வண்டி கட்டி ஆதிக்கிழமை வளர்த்த புள்ள மாட்டை ரெண்டு மூட்டி மாட்டு வண்டி கட்டி மயிலக்கலை ரெண்டு ஊட்டி நம்ம மயிலா கல 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 நம்ம வெள்ள காலே 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 சாயங்காலம் போற வண்டி ஐயம்மா சாயங்காலம் போல வந்து ஐயம்மா சாயங்காலம் போற வண்டி ஐயம்மா நம்ம கருப்பேன் வாசலுக்கு ஏழலாமா நம்ம கருப்பேன் வாசலுக்கு ஏழலாமா போய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ அழுகிற விச்சருவா கருப்பு புறவடா அசையாத குடியருவா ஆளு இரவி சருவா அசையாதுடைய கருப்பம் முடியருவா அழுகிற விச்சருவா அசையாத குடியருவா கருப்பே அசையாதுக்கு நாட்டு விச்சருவா ஆளு இரவி சருவா அசையாது புடியருவா அசையாது என் கருப்பே வெள்ளி புடியருவா கெட்டவரம் தந்துருவா ஐயா ஜாமி கெட்டவரம் தந்துடுவா என் ஜாமி கெட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா ஐயா ஜாமி கேட்டவரம் தந்துடுவா 18ஆம் படியா என் ஜாமி அந்த 18 படிதாண்டா எம்கேஆருக்கு குலஜாமி எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ வாடா ஏன் பயப்படுற வந்துட்ட அப்புறம் ஏன் சொன்னங்கிற ஆறா மலையாள நாட்டு நில்ல சொல்ல பிள்ளை இல்லடா எகர்புடாய் மலையாள நாட்டிலே அங்க பேரு சொல்ல ஒரு புள்ள இல்லடா ஊட்டி வளர்த்த மலையாள நாடு குத்தி வளர்த்தைய மலையாள நாடு ஊட்டி வளர்த்த மலையாள நாடு எகர்பு உனைய வச்சு வளர்க்க முடியல
காலையில படுத்துட்டியாடா நொண்டி போடா ஒத்த காலு தப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா வாடா ஒத்த கால ஜப்பானியே உனக்கு ஒரு கால நொண்டி ஆடன பணம் வரா நொண்டி போயல வாடா நீ ஆடுன ஒத்த பணம் வரா ஓல சத்தம் கேக்குதுடா கருப்பு இறங்கி வாடா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ கலிஜரி கரதாண்டா யா முன்ன போய் முடியாதுடா உனக்கு பரகர படுக்க 600 வருஷம் ஆட்டி வச்ச கினாடி கலிஜரி கம்மாதாண்டா யா முனியாண்டிக்கு படுக்க உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா முனியாண்டியே உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா என் முனியாண்டி சொன்ன சொல்லு மாறாது ஐயா என் முனியாண்டி சொல்வாக்கு தப்பாது இவன் ஈட்டி இறஞ்சா தப்பாது சொன்ன சொல்லு மாறாது என் கருப்பே முனியா சொல்வாக்கு தப்பாது வாடா ஐயா அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது கச்ச நல்லா வரைஞ்சு கட்டி கருங்கச்ச குஞ்சமிட்டு கருங்கச்ச குஞ்சமிட்டு இகாடு இல்லையா நாடவர கதன் 48 மடையாண்ட உனக்கு ராமன் நாட்டும் பாஷானாய் வாடா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது உருத ரெண்டு ரச்சு உள்ள இந்த சாமிகளை கும்பிட ஊரு திரண்டிருச்சு ஒரு தரண்டு ரச்சு ஒத்துமையா இருந்து ஒத்துமைய ஆயிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு நாடு தரண்டு ரச்சு மாமா நாடு திரண்டிருச்சு யமாமா நீ வந்தது வந்துட்டு கொஞ்ச நேரம் தாமதிக்கணும் நான் கூப்பிடும் போது வந்தா போதும் நீ ரோஜாக்கார ஜாமிடா நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு அரும்பு குறையாது எஞ்சிமே நான் கூப்பிடும் போது வந்தா போதும் இத்துடன் மலையறா கருப்பு கருப்பு புரோடா சாமிகளை நம்புவவர்களுக்கு சாமி இருக்கும் அதான் உண்மை 21 வருஷம் நாடக உலகத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனா இந்த சேவைகள்லாம் செஞ்சு இவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருக்கேன்னா அது காரணமே கலிசேரி காளிமுனியன்னு அந்த 18ஆம் படி கருப்பு தான் சாமியை நான் முழுமையாக நம்புவேன் செய்வனை மயிர்வனை நம்ப மாட்டேன் காளிமுனியன் கூட வாடானா வரும் அந்த மக்களை காரணம்னா காத்துருவேன் இதை செய்யடானா செஞ்சிடும் அதை யார் நம்புறீங்களோ இன்றைக்கி நேர்ந்துக்க அது நடக்காட்ட என்னை நீ சட்டையை பிடிச்சி கூட கேட்கலாம் இன்னொரு 500 வாங்கிட்டு வா போய் வாங்கிட்டு வா தேங்காய் பழம் வாங்குறோம்ல ரசித் ரித்விக் கரைப்பட்டி அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501 நன்றி அன்பாலயத்துக்காக கொடுத்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி பேரன்பு கொண்ட என் கூட பிறந்த என் அண்ணன் தம்பிகளே பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய தன்மையை விட்டு கொடுக்காம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து உங்கள் பாத வணங்குகிறேன் எம்கேஆர் பெண்களை பூரா லோனும் தாயக்கட்டை சிப்பிங் கயிறு புருஷனை தாக்கும் அட்டாக் கருவியாக நினைத்து கம்மா வெட்டினதுனால தான் சில ஊருக்கு வண்டி போக முடியல மேடம் அந்த கம்மா வெட்டிலாம் பள்ளத்தை லேசாக வெட்டுங்க 500 அடி ஆளை வெட்டிடுறீங்க ஆள் விழுந்தா தூக்க முடியல போய் சிரைச்சி விட்டு வந்துடுறேன் கிரிச்சு பெண்களை பூரா அன்னை தெரசாவை நினைத்து வணங்குறேன் எம்கேஆர் ஆம்பளையால் எங்கள் அண்ணன் தம்பிலாம் எப்படி கை தட்டினேன் பொம்பளையால் கை தட்ட மாட்டியா எப்படி தட்டுவேன் அதுக்கு தானே தினசரி தண்ணியை போட்டு புழக்க அடி வாங்குறேன் அடி வாங்கிட்டு காலை கெந்துற
வெளியே இருக்கும்போது கட்டுக்குதுன்ற பொம்பளை. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஒரு நாடகம் பார்க்க வர்றது லேசு கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஒரு நாடகம் பார்க்க வர்ற ஒரு இளைஞர்லாம் 500 ரூபா 1000 ரூபா செலவு பண்ணும். மண்டை காயம், கணேஷ் போல பாக்கெட்டு எங்கடா விற்கிறேன்னு தேடணும். இன்னும் மண்டை காயம், ஒரு கோட்ரு கடையை அடைச்சிட்டாங்கன்னு நோத்தவமானு வச்சுட்டு வருவேன். அதில் ஓஜி வண்டியில் வர்ற ஆளுகள்லாம் பெரிய பாவம் செஞ்சவன். அவன் நம்மளை கூட்டு வர்றவன் அம்புட்டு புழுக்க வேலை பார்க்க சொல்லுவான்டா. கோயிலையை உருட்டி உதட்டில் வைக்க சொல்லுவேன். சீரட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டு வண்டியிலே நின்றுக்குவேன். சீரட்டு வாங்கிட்டு வா, காசு இல்லைப்பா. அப்போ நான் விட்டு போயிடுவேன். புரோட்டா கேட்பேன், சரக்கு கேட்பேன், கப்பில் தண்ணி. என் தங்க நீ அனுபவப்பட்டிருக்கியாடா? என் தங்க உனக்கு எந்த குறையும் வராதரா. அவன் வாங்கி கொடுத்துருப்பேன் போல இந்த வெள்ளை சட்டைக்கு. மாடு புடி மாடு, உண்மைதான். அதே மாதிரி ஓஜி வண்டியில் வந்தாலுங்க நிம்மதியை நாடகம் பார்க்க முடியாதே. அவன் கிளம்புனா நீயும் கிளம்பணும். என்ன மச்சான் போறிய நொக்கா போன் அடித்த மாதிரி இருந்துச்சு. என் மச்சான் நாடகம் பார்த்துட்டு விட்டு போயிடுவேன். சரி மச்சான், அவன் ஒன்றுக்கு இருந்தானே இவனும் சும்மானாச்சும் கையிலேயே தூக்கிக்கிட்டாவது இருக்கணும். ஒன்றுக்கே வரலைன்னா வாட்டர் பாக்கெட்டாவது இப்படி பிடிச்சிருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா முறைப்பேன். உனக்கு வரலைன்னா அப்போ நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு வரும்போதே நிறுத்துவேன். ஏனால் இந்த உலகத்திலே எதா இருந்தாலும் நமக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் யார் என்றால் பெற்ற தாயை தவிர யாரும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இடியப்பன் வேண்டாம், இடியப்பன் சொல்லக்கூடாது, பணியாரம் சொல்லக்கூடாது, கப்புளிங்க ஓசு சொல்லு. ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு போறேன், பூரா பேர் அதிலேயே பைத்தியம் வச்சுறேன். எல்லாரும் பொண்டாட்டி விழல் நல்லா பாருங்கப்பா. அதே மாதிரி கல்யாண ஆளுகள்லாம் சீக்கிரம் கப்ளிங்க நோங்கிடு. பொண்ணு கிடைக்கல, பூராந்தாலி வெறுகாத்துல எங்கே பார்த்தாலும் கீழே விளவுலேயே சுரண்றாரு. செகனட்டில் எது இருக்குமானே, ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல, பெட்டு படமாக தான் பார்க்குறேன். இந்தா சூப்பர் சூப்பர். வயசு என்னப்பா ஆகுது? வயசு என்ன இருக்கேன்? 34. 54 கருப்பி உனக்கு தொட்டி கட்டுறேன்டா. அதோட ஓயப்பி வாங்கிட்டு பால்வாடியில் ஓய்வு பிள்ளைக்கு குண்டி எழுவிடுறான். நான் அண்ணே ஆகட்டான்னு. இன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் டை அடிச்சுக்கிட்டு வந்து நின்று என்ற செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரு வாரம் சொன்னார். எம்கேஆர் நீங்கள் ஊராக போகிறீங்களே, எனக்கு ஒரு பொண்ணு வாக்க முடியுமா? வயசு என்னன்னு? 57. அடுத்த மாதம் பிறந்துட முடியும். ஒன்றும் பண்ண முடியாது. போய் குழியை தோண்டி படுத்துரு நான் பாலியை வன்கொடுமை பண்ணி இந்த மாதிரி. அண்ணே அண்ணே நீ வீட்டில் போய் படுக்கிற நல்லது. விழா கமிட்டி எங்கள் அண்ணனை படுக்க போடுங்க, இன்னும் கொஞ்சம் கட்டிங்க இருந்தால் கூட போட்டு படு. அண்ணி அண்ணி காலையில் 5 மணிக்கு அண்ணனை வெதரில் அடிச்சிரு. உனக்கு வேலை முடிஞ்சு, அதுக்கு வேலை முடிஞ்சு, 100 நாள் வேலைக்கு போ. என்னப்பா குட்டையாண்ணே? இந்த இவனை கிளச்சிக்கிட்டு கூட பாரு, இப்படிக்கானா இருக்கான் கிருணி பழம் மாதிரி. தண்ணி அடிப்பவர்களுக்கு நிதானம் நாம் சரியாகத்தான் செய்கிறோம் என்று தெரியும். சில பேர்லாம் குடிச்சு விட்டு மறுநாள் நிறைய போதையில் தெளிஞ்சதுக்கப்புறம் கேட்பாங்க, ஏன் மச்சான் தண்ணி அடிக்க வரும்போது நான் ஜட்டி ஓட்டுந்தானே மச்சான்? அவன் மச்சான் 2 ஓட்டம் இருந்துச்சு போட்டிருந்தியா? மச்சான் வீட்டுக்கு போகும்போது முண்டமா உடனே என் முண்டாட்டி என்னை அடிக்கிறாள். ஒரு மசுரும் தெரியாது. மாடியில் தான் இருந்தேன்னா சிக்கனை திண்டுனான்ட்டுவேன், நான் வாந்தியாக எடுத்தேன். ஆனால் குடிகாரனுக்கும் தான் தண்ணியை போட்டால் 1/2 மணி நேரம் பேசினா கூட ஒத்துக்குருவேன். குடிச்சாலும் நிதானமாக இருக்கின்ற பேசினானா ஒரு வார்த்தையை 800 தடவை சொல்கிறான்டா. நாளைக்கு காலையில் நான் பார்த்தேன்னா என் சொத்தை பூரா உனக்கு வெளியே வச்சுருவேன். எனக்கு என்ன அப்பப்போ கஞ்சி ஊற்று அது ஓதுன்ட்டுவேன். மறுபடியும் அவன் பேசாமல் சரி மச்சான் நாளைக்கு காலையில் என் சொத்தை பூரா உனக்கு நான் எழுதி வச்சுருவேன், எனக்கு கஞ்சி ஊற்று அவ்வளோதான். மற்ற நாளைக்கு காலையில் என் சொத்தை பூரா போட முடியேன்னா போக மாட்டேன். மறுநாள் போய் கேளு, சொத்தை எழுதி தர முடியாது. நான் என்ன மாதிரி உனக்கு எழுதி தர முடியாது? சட்டையை பிடிச்சி பாஞ்சுவேன். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. அது கிடையாது. குடிகாரன் பேச்சு லெமன் சோடா குடிச்சா போச்சு. புதுசா கொண்டு வந்துடும். இந்த கூட்டத்தில் தண்ணி அடிக்காத ஆளு கை தூக்குங்க. அந்த மிஷின் எடுத்துட்டு வாடா. இதுல என் தம்பிலாம் போட்டிருக்கேன். இப்படி தூக்கிட்டு இப்படி தண்ணி அடிங்க. தண்ணி அடிப்பது ஆல்கஹால் மருத்துவரே சாப்பிட சொல்றார். ஆமா, அது கட்டிங்க சாப்பிடலாம், ஒரு கோட்டர் சாப்பிடலாம், எப்பயாவது சாப்பிடலாம்.
எனி டைமாடா, எனி டைம் சட்டிக்குள்ளேயே வச்சு தரான்டா. இந்த ஒரு பக்கம் கொட்டு, இந்த ஒரு பக்கம் கப்பு, சைடிஸ் இல்லைன்னா கம்பு கூட்டு மசுரை மோந்து வாக்குறேன். மட்டுமாடா. ஐயோ புளிப்பு. நல்ல கொஸ்டின் தான் தம்பி. இதெல்லாம் வந்து நான் மீட்டிங்காக வந்தேன். சரக்கு அடிக்கலாம், பூலி போடலாம் பண்ணுறேன். பூலி போடு கணேஷ் போயிலையே இருந்தா கணேஷ் போயில போடுங்க. போட்டதுக்கப்புறம் துப்பிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு போய் ஒய்ஃபுக்கு கிஸ் அடிங்க ப்ரோ. அதான் பொம்பளையாலாம் போயில ஓட்டவன் புருஷனெல்லாம் கிட்டத்தை அண்டை விடாது. அப்படியே உதட்ட இப்படி வருவாங்க. அது சிறுநாய் பீவாட அடிக்கும். அப்படித்தான் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் நைட்டில் போய் போயிலையை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். பொண்டாட்டி வந்தோன்னே கிஸ் அடிச்சுட்டேன். அந்த பிள்ளை கிருன்னு வந்து வெட்டி அப்பையா அத்தெல்லாம் மாட்டு வண்டியில் தூக்கிட்டு போயிருக்கேன். புகையிலை என்பது என்ன? தீய பழக்கம். காவல்துறை அதிகாரிகள் இங்க இருக்காங்க. அவர்களுக்குன்னு குடும்பம் இருக்கு. தன்னுடைய குடும்பங்குட்டியை கூட பார்க்காம இரவு பகல் பாராம நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறாள் காவல்துறை அதிகாரி. ஒரு சிலர் பண்ற தவறுனால ஒட்டுமொத்த அதிகாரியும் குற்றவாளி அல்ல. நல்லவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்கள் பணி தொடரட்டும் தொடரட்டும். காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருப்பது இன்றைய காலத்திலே ஊர்காவல் படை. அதில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கு. இந்த உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. காவல்துறை அதிகாரியை பார்க்கும் போதே உங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுவேன். இதில் அவதாரம் கட்டினாலும் மட்டும் கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஏன் அவதாரம் கட்டுற? வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்துக்கொள், தலைக்கவசத்தை போட்டுக்கொள், சாலை விதிகளை மதித்து நடந்து கொள் என் தமிழா. யாருக்கு நீ பயப்பட தேவையில்லை என்பதை சொல்லுகிறேன். எம்கே யாரு கேட்குறா? வானே 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 இரு நெல்லு ஒரு நிமிஷம். கரையாபட்டி ஏன் துணை எழுத்து போட்ட? யாவுகிட்ட ஏன் போட்ட? மாட்டி சிமிட்டல் அம்பு. கரைபட்டி வடக்கு முனி வடக்கு முனி 20 பாய்ஸ். வடக்கு முனி 20. உங்க பேர் என்ன? அண்ணன் பேர் என்னதே கேட்டேன். ராஜீவ் காந்தி. ராசி துலாம். இளைஞர்கள் பொழுதுமக்கள். ஆமா 12 லட்சம் கொடுத்துட்டேன். ரொம்ப சலிச்சுக்கிருவேன். உன்னை கருப்பையும் காப்பாத்தரேன். போய் ஒரு 300 ரூபா வாங்கிட்டு வா. நன்றி நன்றி. ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? தென்பாண்டி நம்ம ஊர்ல இருக்க முத்துப்பாண்டி பால் பாண்டி. தென்பாண்டி நம்ம ஊர்ல இருக்கிற முத்துப்பாண்டி பால் பாண்டி. எத்தனை வாண்டி இருந்தாலும் ஊருக்கு தெரியல. அந்த தென்பாண்டி ராமேஸ்வரத்துல பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த தமிழை மறக்க முடியல. உலக நாட்டுக்கு பயங்காட்டின உத்தமர் யாரு? இந்த உலக தமிழை பாராட்டுக்கு உகந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று மாறுதட்டி கூறு. சமீபத்தில் பாகிஸ்தான் போர் தொடுத்தது இந்தியாவை அட்டாக் பண்ண. அந்த பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, உலக நாடுகள் பூரா மிரண்டு இருப்பது ஒரே ஒரு தமிழனை பார்த்து. அவர் யாரு என்ன சொல்லுதங்கா? பேரு என்ன சொல்லுதங்கா? ஞானத்தங்கா. ஞானத்தங்கம். இந்த தமிழ்நாட்டில பிறந்த ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொல்லி பாட்ட துவங்குதங்கா. தென்பாண்டி ராமநாடு. தென்பாண்டி ராமநாடு. தென்பாண்டி ராமநாடு. ராமநாடு. ராம 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 ராமநாடு. ராமநாடு. படுத்திருப்பது 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 வைக்கரும்பு வைக்கரும்பு கரும்பு. கரும்பு. அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு. ராமநாடு. ராமேஸ்வரம். நம்ம ராமேஸ்வரம். படுத்திருப்பது வைக்கரும்பு அப்துல் கலாம். படுத்திருப்பது வைக்கரும்பு அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராம ராம அட ராமநாடு. நம்ம ராமேஸ்வரம் அட தென்பாண்டி ராமநாடு.
சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெட்டிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா எதன் பாண்டி ராமநாடு ராமநாடு இதாண்ட கட்டபொம்மை வர்ணை போகுது நாடு பிறந்தது ராமநாடு எங்கள் சாமி பிறந்தது பள்ளநாடு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது கேக்கரும்பு தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பள்ளிக்கூடத்துக்கு போற என் மாணவ செல்வங்களே உங்க உள்ளத்துல வாழுறது யாரு ஏபிஜே அப்துல் கலாம் இந்த சிங்கத்தை ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பள்ளி செல்லும் என் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவாரா பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே என் தம்பி கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது வைக்கரும்பா வைக்கரும்பா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் விண்ணு என்றால் பாமர விவசாய மக்களுக்கு தெரிவதில்லை வானத்தில கனகே மீனா தமிழக மண் மீது புகழ் துவினா வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் இன்னும் தமிழ் இருக்கிறது வானத்தில அந்த குண்டு வெடிக்கிற கருவியை ஏவினார் தமிழக மண் மீது புகழ் துவினார் உங்களை எண்ணி மாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கங்களா எதன்பான் தாண்டி போனா ஆனா மதுரை பாத்தியனூர் பரமக்குடி சத்திரக்குடி புதுசா தொடங்கிட்டாங்க ஒரு டோல் கேட்டா போன வண்டி நின்றுச்சு கம்பி தூக்கிருச்சு அட நேரா போனா ஒரு இளநீ கடை பக்கத்தில ஒரு பேக்கரியா அட 4 ரோடு அது ராமநாடு ஏரியாச்சு பாம்பன் பாலம் கண்ணாடியை திறந்தா ட்ரெயின் சத்தம் அட இறங்கியாச்சு இடது பக்கம் படுத்திருக்காரு அப்துல் கலாம் அவர் சொந்த ஊரு பேக்கரும்பா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் இதாயன் தமிழன் எங்க அண்ணன் தம்பிலாம் இதாயா தமிழனுக்கு ஒண்ணுன்னா விட்டு கொடுக்காத உறவுகள்லாம் 100 ஆண்டு கால வாழணும் இடியப்பம் அப்துல் கலாமுக்கு இடியப்பம் அவிச்சான் பாடுறா இவன் தானே கிருணி முண்டை ஓடா அப்துல் கலாம் இடியப்பம் சொல்றான் நீ போய் புலி இன்னும் காசு வாங்கிட்டு வரவே யாரா வடமாடு புகழ் பாக்கியராஜ் நினைவாக கரைப்பட்டி உறவுகள் சார்பாக 501 நன்றி நாட்டுக்காக பாடுபட்டு உழைக்கவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியாது ஆனால் நாட்டினுடைய பணிதான் எனக்கு உயிர் மூச்சு கல்யாணம் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் நாட்டுக்காக ஏதாவது சாதிக்கணும்னு செத்தாருவார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்தாயா தமிழன் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு எதிர்த்து வீட்டுக்காரன் வாழ விட மாட்டேன் அவன் நல்ல பைக் வாங்கிட்டு வந்து அந்த பைக்கில் போய் எலும்புச்சம்பளம் வைக்கிறேன் இண்டிகேட்டில் போய் கழுத்திருப்பேன் சேவலை அறுத்து வைக்கிறேன் பெரிய ராஸ்கல் பொம்பளை உரம் என்ன பண்ணுறேன் மிளகை அரைச்சி அப்புறம் இப்படித்தான் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை நகை எடுத்து சண்டை வந்திருக்கலாம் உன் மைண்ட்டை சொல்லி சொத்தை பிரித்து கொடுன்னு சண்டை வந்திருக்கலாம் 2 முட்டைக்கு வந்தது சீரியல் வந்து அது ஒரு சீரியல் பார்க்குமா இது ஒரு சீரியல் பார்க்குமா மாமியா ஒன்று மருமக ஒன்று ரிமோட்டு மாத்திர பிரச்சனை வந்து 2 ஒம்பளையும் கிளம்பிட்டாளுகளே மாசாணியம்மன் கோயிலுக்கு
மருமக போட்டு மினுக்குறா, நல்ல வசதி போல 150 கிலோ மிளகாய சாக்கு மூட்டையில் கட்டிட்டு குட்டி யானையில் போயிருக்கா. மாமியாவை காலி பண்ண மாமியா பாவம் 100 நாள் வேலை பார்த்த காசை வச்சு பாவம் 5 கிலோ மிளகாயை வாங்கிட்டு போய் மாஜானியம்மன் கோயிலில் போய் 2 பேரும் குளிச்சு விட்டு மாமியா இடது பக்கம் மருமக வலது பக்கம். மருமக அரைக்கிறா மிளகாவை. மாஜானியாத்தா இந்த கிழட்டு முண்டையை 11 நாளில் கொண்டுட்டேன்னா அடுத்த வருஷம் நான் 1 டன் மிளகா அரைக்கிறேன். அவ இங்கிட்டு சின்னவளாக இருந்தாலும் நேற்று வந்தவன் நாட்டாம வந்தாத்தா, நான் சிறுக சேர்த்து வச்ச காசை போகிறேன் ஆட்டையை போட்டு போகிறேன். ஆத்தா ஏதாவது கிளட்டு முண்டையினால் முடிஞ்சது 5 கிலோ மிளகா அரைக்கிறேன். அவளை கேளு, எப்படி அவளுக்கு நீர் வராமல் செஞ்சிரு. படுத்து கிடந்த மாஜானி அம்மா எந்திரிச்சிருச்சு. சிவபெருமானை கும்பிட்டு அது 800 கிலோ மிளகா அரைச்சிருக்கு. இந்த 2 முண்டையை சிவபெருமானை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடுங்க. இவள்களை என்னால் முடிக்க முடியாது, 2 முண்டையும் கீறு கட்ட முடியல. சாமி என்பது லேசு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க ஜாமி ஊரா துணியான ஜாமி. இப்போ இங்கே இருக்கிற ஜாமியெல்லாம் லேசான ஜாமி கிடையாது. நொண்டி ஜாமி சொல்லும் போதே நான் சொன்னேன் துடியா வரும், எங்கள் ஜாமி கூட வந்துரும்னு சொன்னேன். கலிசேரி காளிமுனி ஐயா 18ஆம் படி பெரிய இறப்பு, மதுரை பாண்டிமுனி வெட்டுடையா காளியம்மா. இப்படி தமிழ்நாட்டில் இருக்க ஜாமி ஊரா நீதி கட்டுப்பட்டு நியாயத்துக்காக மக்களை காத்த ஜாமி. கரையப்பட்டி பாக்கியராஜ் நினைவாக என் தம்பிகள் சார்பாக எனக்கு தோன்று. என் தம்பி எங்கே வேணாலும் வந்துடுவேன். கரையப்பட்டி பாக்கியராஜ் அவருடைய நினைவாக என் தம்பிகள் சார்பாக 201. அவன் ஒரு மண்டையை திணிச்சா வெட்டியிருக்கேன். ஏல எங்கள் காலத்துலலாம் என்ன மஜிர் வெட்டு எங்கள் அப்பா போய் சொல்லுவார், சலூன் கடை நடத்தக்கூடிய உறவுகள் பூரா என்னையை பொறுத்தளவு நம்மளை மற்றவங்களுக்கு அழகாக காமிக்கக்கூடிய அற்புத கலையை கற்றவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உயர்வு தான், அந்தந்த தொழில் எல்லாமே உயர்வு தான். அவர்கள் நம்மளுக்காக பாடுபடக்கூடிய அத்தனை பேரும் வாழணும். இதே உண்மை. இதில் நீ பெரியாள் நான் பெரியாள்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆள் ஊருக்குள்ள பாரு, சீரட்டை 10 வச்சுக்கிட்டு 10 பேர் போய் அந்த சேரை தூக்குங்கடா, அன்னதானத்தில் இலைய போடுறா அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆளே ஜலனூர் கடைக்காரி என் ஜிங்க சொல்கிறத கேட்க வச்சுருவாரு. ஐயா இப்படி திரும்புங்கய்யா, திரும்ப முடியாதுன்னா சங்கம் தூங்க திரும்ப. ஐயா அண்ணா இருங்கய்யா, நான் ஊரில் பெரிய ஆள் பாய் அண்ணா இருக்கலாம் சங்கா இருக்குவா. இந்த உலகத்திலே நீ பெரியாளு நான் பெரியாளு அப்படின்னு நம்மளை பெருமையா நினைக்கிறான் கிடையாது. 10 மாதம் சுமந்த பெத்த தாய் தான் உலகத்திலே பெரியாள் என்கிறேன். இதுல எங்க அண்ணன் தம்பிகள்லாம் ஒன்று சொல்றேன், பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்றேன். ஆத்தா வீட்டுக்கார பொழுதன்னைக்கு வையாது, அவங்க படுற கஷ்டம் உனக்கு தெரியாது. தீபாவளிக்கு பொங்கலுக்கு நீ நல்ல ஜாக்கெட்டு சேலை பாவாடை எல்லாத்தையும் எடுத்து மினுக்குற, அவன் பிறந்த அன்னைக்கு போட்ட சட்டியில எத்தனை கசடுகள், எத்தனை ஓட்டைகள், எத்தனை கெமிக்கல்கள், எத்தனை மசுறுகள், அம்புட்டு கேவலமா இருக்குமாண்ணே. நீ போடாதனால தெரியாதுப்பா. உண்மைதானே. அந்த வீட்டுக்கார எப்படி பக்குவமா பார்க்கணும்னு பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். வீட்டுக்காரர் ஒர்க் பண்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, வரும்போதே சிரிச்ச முகத்தோடு ஒரு 3 முழம் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு குங்குமத்தை மற்ற ரெட் லைட் மாதிரி 1/2 பொடி வச்சுக்கிட்டு பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வாக்கு அவே எதுக்கு நம்ம பேசாம சுடுகாட்டில் ஒருத்தலாம். அது அப்பெல்லாம் பார்த்தா எங்க ஐயாவும் எங்க அப்பத்தா பேசும்போது நமக்கே போறாமையா இருக்கும். எங்க அப்பத்தா வேறு பட்டு கிளவி, எங்க ஐயா வருவார், ஏ பட்டு என்ன கண்ணாப்பா, எங்க அப்பா வேறு கண்ணா அப்பான்னு சொல்லும். என்ன கண்ணாப்பா, அடியா கருவாடை பொறிச்சு புளிச்சார் வைடி, சரிங்க அவ்வளோதான். இப்போ புருஷன் போய் உழவ வச்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்தா குண்டியை தூக்கி விட்டுக்கிட்டு சோத்தை வடைச்சிக்கிட்டு. அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டில் பார்க்குறேன், நெஞ்சுக்கு கட்டியிருந்தேன் ஒருத்தன் பாவாடையை. நான் இங்கேருந்து அக்கான்ட்டேன், அக்கா இல்லைப்பா நான் தான் வீராசாமி. என்னன்னேன்ட்டேன், வெளியில் பார்க்குறவங்களுக்கு முதுவை பார்த்தா என் பொண்டாட்டி தான் துவைக்கிறான்னு போயிடுவாங்க. இப்பெல்லாம் சொல்ல முடியாது, அப்பெல்லாம் மரியாதை இருந்துச்சு. கலிச்சேரிக்கெல்லாம் நம்ம கார் போனவுடனே எங்கள் அத்தைமார்கள்லாம் எழுந்திரிச்சு, ஆத்தாடி நடிகர் மருமையை வருவாங்களே, எப்போ வாங்கப்போ சாப்பிடுங்கப்போ அப்படி சொல்லும். இப்போ சில மாமியாரெல்லாம் பார்த்தா மருமையை வர்றதுக்குள்ளே அந்த முண்டை சேரை போட்டுக்கிட்டு அப்படியே சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் பார்ப்பேன், என்ன உங்கள் ஆத்தா மரியாதை இல்லாமல் இருக்கா, எங்கள் அம்மாவை சொன்னீங்கன்னா நாளைக்கு நான் பேக்கப் ஆயிடுவேன். சரி 2 காலையும் பிறந்துட்டு கூட உட்கார சொல்ல, மரியாதை இல்லை. இப்பெல்லாம் போய் புரிஞ்சுன்னு சொல்ல முடியுமா?
கீழே உள்ள போய் ஜாமான் வாங்கிட்டு இங்கே உள்ள பொண்டாடி போன் அடிப்பார். ஏ பிரியா என்ன வர்றதுக்குள்ள அந்த சிக்கனை பொறிச்சு வை. ஏ வாமுண்ட இருக்கிற சாப்பிட்டு போய் என்ன சிக்கன் நோத்தாவோட சிக்கன் பொறிக்க முடியாது, என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ணலை, அவன் வந்து பொறிச்சுக்கிறேன். நாகரீகங்கள் எல்லாம் மாறிக்கிருச்சு. கல்யாணம் என்பது என்னன்னு தெரியாம இளைய சமுதாயம் தெரியுது. கல்யாணம் வந்து எல்லாரும் நினைக்கிறீங்க டொங்காசுக்குன்னு கிடையாது. அப்புறம் வேற எதுக்குன்னு? ஏய் அதுக்கு இல்லடா, நம்மளோட போகக்கூடாதுன்னு நம்ம சந்ததிகளை வளரணும். வாழையடி வாழையா நம்ம நல்லா இருக்கன்ற காத்தையும் கல்யாணம். அந்த கல்யாணமா அப்போ பண்ணும்போது வெறும் அவ்வளோதான் 2000 ரூபா செலவு. 2 பேர் கீத்தட்டி அப்படியே ரேசரிச்சி சோறு சாம்பாரை ஊற்று வாங்கி ஓலப்பாயில் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேர் மண்ணை வச்சு அணை கட்டுவேன். அதே மாதிரி பழமாறம் போது தூக்கி கட்டிக்கிட்டு சாம்பாரை ஊற்றுவேன். இங்கிட்டு இருக்க ஆளுக்கு சாம்பாரத்தையும் தெரியும், அங்கிட்டு இருக்க ஆளு என்ன கவட்டுக்குள்ளே செவரொட்டி வச்சிருக்கேன் நமக்கு வைக்க மாட்டேன்னு சட்டி உடம்ப தூக்கிட்டு ஓடுவாங்க. அத்தை தண்டி இருக்குமாண்ணே? ஏலே நான் ஆடா உரிக்கிறேன். செவரொட்டி அத்தை தண்டி இருக்குன்னு இவன் ஏதோ ஒரு பந்தியில் பார்த்துருக்கேன். என் தம்பி சிரிக்கிறத பாரு. பிள்ளைகள் பெக்கிறது எப்படின்னா சுகப்பிரசவம். எப்ப 35 வருஷத்துக்கு முன்னாடி சுகப்பிரசவமா மாட்டு வண்டி தான். அப்படி அந்த பயலோட பிள்ளைவத்த அம்மா 1 டன் இருக்கும் வண்டியில போட்டிருப்பாங்க. அது மயம் பிறந்து கிடப்பேன் கட்டலாம் மண்ட மாதிரி வண்டி வத்துருவேன். 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டே பயத்திலே வத்துவேன். கடிச்சு கடிச்சு வச்சிருவாங்க. மாடு மேட்டில் ஏறாது. பத்துருவேன், தாருக்கிட்ட குத்துவேன். ஓடிய கண்டார நெலுக்கிறேன். 2 பேர்த்தையும் சுமக்க முடியல. என்ன காரி முண்டை எங்கே போறேன் வந்து மாடு நிற்கி நாக்கு இவ்வளோ தூரம் தள்ளி 2 பேர்த்தையும் இறக்குவாங்க. இறக்குனா பொம்பளையாள் ஊரா 3 பொம்பளை சேர்ந்து தூக்கும் அந்த குழந்தைய. ஓ அப்பெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா ஆத்தாட்ட பால் குடிக்க முட்டுவேன். ஆத்தா வேலிக்கிறவளையே சாச்சிருவேன். தான்னு சாச்ச அப்பா போய் இப்ப பிறக்கிற உள்ள வர மருதமணி மாதிரியே இந்த இம்புட்டுக்கான இன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல பெத்து தூக்கிட்டு வந்துச்சு கீரி புளி நினைச்சு பூரா கண்ணி வைக்க ஓடிட்டாங்க. ஏன் உழைப்பு இல்லை. அதனால ஒரு பாட்டை பாடிப்புட்டு மொத்த சாமி இங்க நிப்பாட்ட போறேன். வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம், அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசி அண்ணன் தம்பிகளா குடிக்கிறதுக்கு 4 பேரு நம்மளை சுத்துவேன். குடிச்சு போதை எரிச்சுன்னா படுக்க போட்டுட்டு நான் அவனை பார்த்தே 2 நாள் ஆச்சுன்னு பொய் சொல்லுவேன். ஏன்னா மது பழக்கம், ஏன்னா உன்னை குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா உன்னை குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள நம்ம அப்பே ஆத்தா நம்ம பார்த்த வேலை பழகின நண்பர்கள் கட்டுன வீடு இந்த பாலம் போன இந்த குடிநாடு அட தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா உன்னை குடி பழக்கம். வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. மறந்தாயா பட்ட டாஜ்மார்கட குடியத்தான் நீ மறந்தாயா நமக்கு வேணா மது பழக்கம், வேணா உன்னை குடி பழக்கம். வீணா உடம்பும் கெட்டு குடலும் வேகுமே. ஓ ஆசை மாணவி உள்ள அட தெருவில் வாடுமே. வாங்கலாம் 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு நம்ம
கொற்று வாங்கு நீ 150 சேர்த்து வச்சு கொற்று வாங்கு நமக்கு ஏன்னா மது பழக்கம் எவன்டா ரெட் லைட் அடிக்கிறேன் ஓ இதுல அடி முட்டை இல்ல அருமையா வளர்த்துருக்கத்தா வேணா மது பழக்கம் வேணா முட்டை குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு உடலு வேகுமே நம்ம ஆஜ மனைவி உள்ள நம்ம பெத்த உள்ளைய நம்ம தாய் தப்பே அத்தனை பேரும் இந்த குடிநாள தமிழ்நாட்டில் எத்தனையோ குடும்பம் கருணை கொலை செஞ்சு போகுதுடா வாழுகிற வாழ்க்கை ஒரு தடவை அதுல எல்லாருமே சுதாரிச்சு இந்த மதுவை நிறுத்தி விட்டு மத்தவங்க மாதிரி நம்ம வாழ்க்கையில உயரணும்னு நீங்க நினைச்சு வாழணும் என் அண்ணன் தம்பிகளா மலச்சாமி மாரியம்மாள் எம் பரத் பெரும்பாலவட்டி இந்திரா அருண் பாண்டியன் வெள்ளானை சார்பாக 501 இது எழுதுறது என்ன மெடிக்கல் எழுதுன மாதிரி எழுதுறியே நான் அந்த அளவுக்கு படிக்கல மிஸ்டர் காண்டா வந்துருச்சு எங்க அண்ணே மாங்குளப்பட்டி எங்க அண்ணே மணிகண்டன் சார்பாக 501 உனக்கு நான் செய்யணும் நீ ஏன் செய்யற நன்றி நன்றி மாற்றுத்திறனாளி அத்தனை பேருமே ஒரு மாற்றமில்லை என்று எத்தனை பேர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது பற்றியெல்லாம் ஏதோ அன்பாளையத்தில் உள்ள ஆளுகளுக்கு கஞ்சி ஊத்துறான்னு கொடுக்குவார் இதாயா பெரிய தமிழே நான் செய்தவன் புண்ணியம் இதுதான் நான் சம்பாரிச்ச சொத்தே அந்த உசுருகதேன் அவ்வளோதான் இன்னும் பிறக்க போகிறது கிடையாது என்னாச்சு 100-500 வேணுமா நாளைக்கு 3 மணி அளவில் நொண்டிச்சாமி பூத்திருவிழா அத்தனை உறவுகளும் தவறாமல் நொண்டிச்சாமி அருள் பெற்று விழாவில் கலந்து கொள்ளுங்கள் 3 மணி அளவில் போதுமாய்யா என்ற கரத்திலும் பொன்னலாக்குடி மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பூதமங்கலம் சேகரம் பெரும்பாலவட்டி இந்திரா நகரில் அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற நொண்டிச்சாமி ஸ்ரீ முத்தம்மாள் ஸ்ரீ காடுகாவலர் ஸ்ரீ கரந்தாமலை ஸ்ரீ வெட்டுடையாள் ஸ்ரீ பரணாச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பெரும்பாலவட்டி இந்திரா நகர் பொதுமக்கள் சார்பாக இந்த நாடகத்தை ஊரு கூட்டம் போட்டு ஒன்றாக இந்த நாடகத்தை தான் வைக்க வேண்டும் என்று எங்களை அழைத்து வந்து இதற்கு பர்மிஷன் வாங்குவதற்காக மதிமரியாதைக்குரிய கீழவளவு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்களை நாடி அவர்கள் அன்போடு நாங்கள் வருகிறோம் மக்கள் எல்லாம் அமைதி காத்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டதுக்காக இணங்க இந்த நாடகத்தை நடத்தி இந்த மண்ணு கொட்டாயை போட்டு கொட்ட ஆளு தட்டியை போட்ட கரையா முக்கியம்னு 4 தகரத்தை போட்டு என்ன செய்ய விதி எத்தனை நாடகம் நீங்கள் நடத்தினாலும் நொண்டிச்சாமி எல்லா சாமி நீங்கள் கும்பிட்டாலும் வெளியூர்லேருந்து வருவது வந்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும் நடிப்பிச வேந்தன் நடிப்பிச மன்னன் உங்களை விமான நட்சத்திரம் அறந்தாங்கிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடைகளே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி புராண பேச்சு இதிகாசம் அத்தனையும் பேசுவார்கள் நல்லா பாடுவாங்க துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கானே எம்ஏ படித்தா இதுக்கு இங்கே வந்து பவுடர் போட்டுக்கிட்டு லைட்டில் உட்காருது ஆத்தா இப்போ என்சியில் எம்ஏ ப்ரோ மிஸ்டர் மடுவு எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கார் அந்த மைக்கை கொஞ்சம் சரி பண்ணுங்க அவன் தொண்டையும் அடமுண்டை எனக்கே பயந்து வருதுனே பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனது அக்கா வீட்டுக்காரர் அவர் உருவத்தை பார்த்தீங்கன்னா அழிஞ்ச கம்மாயில் மீன் நினச்சி நண்டை பிடிச்சிட்டு வருவாங்க வயிறு அந்த வயிறுலாம் அன்னைக்கு ஒருத்தர் 8 மூட நெல் காய போட்டிருக்கேன் ஒரு நெல் கீழே விழுக என்ன சொல்றிய மடு வல்லும் எனது அக்கா வீட்டுக்காரர் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக்கொண்டார் ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு இசையமுது கீழையூர் ஹோட்டலே சாப்பாட விட்டார்கள் இந்த கிராமத்தார்கள் இவன் ஒருத்தை மட்டும் 400 சில்லறைக்கு சாப்பிட்ருக்கேன் கல்லவே பிரட்டிருக்கேன் அசந்திருந்தாருன்னா நம்ம சப்பளை பண்ணுறாலும் மசுரை கூட கிரேவி பண்ண சொல்லியிருப்பேன்
பேப்பேன் மேடைக்கு மேடை என்னை அசிங்கப்படுத்துறதே உன் வேலையா போச்சு. குறைச்சி திங்கணும்டா. நாளைக்கு சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சுன்னா ரோட்டில் என்னப்பா திண்டு விட்டேன், விட்ட இறங்கலை அப்படின்னு அவன் முகத்தில் மொழி வெட்ட பிள்ளையா பிறக்கும். வெம்பாரு தாரி ஆம குஞ்சு மாதிரியா மண்டையன். என்னை சேர்ந்த ஆளுக பூரம் பாரு. பெரிய பெரிய ஆளுகள்லாம் என் கூட நடித்த ஆளுக பூரா இன்னைக்கு சினிமாவில் கொடி கட்டி பறக்கிறேன். நான் இன்னும் இந்த சிங்கமுடாரியை தாண்ட முடியாது. எப்படி தாண்டுவேன்? ஏமே காலேன் தூதேன் நீலகண்டேன், அவன் தான் எமகண்டேன். பத்தாவதுக்கு உள்ள மருதமணி, அவன் தான் புத்துரு. இந்த கால் வளச ஓசு கிடையாது, லூசு. என் அன்பு தம்பி, வெகுளியான மனதுக்கு சொந்தக்காரன். இவனை அங்கிருந்து பார்க்கும்போது நல்லா பாருங்க, 900 மூடை ராமுக்க சிமுட்டை இறக்கி போட்டு நீச்சல் தண்ணி குடிக்கிற ஆள் மாதிரி இருப்பேன். 3வது படிக்கிற வயர் 2 அரை அரைஞ்சதுக்கு என்கிட்ட வந்து கேட்டு கொடு, ஆளை சேரு, அவனை அடிக்கின்றேன். ஒரு வெகுளி என் தம்பி. தாயை தவிர எனக்கு வெளி உலகமே உனக்கு தெரியாது. 3 ஆண்டுக்கு முன்னாடி நான் புதுக்கோட்டை என்னுடைய வாகனத்தில் செல்கின்ற பொழுது இவன் திகுத்துக்குன்னு எண்ணெயை தேய்ச்சிட்டு கூட வந்தேன் வண்டிக்குள்ளே. நான் என் டிரைவர்கிட்ட சொன்னேன், காட்டு பண்ணி அடித்து தூக்குடா. பார்த்தா இவன் அண்ணன் என்ன பண்ணேன் அண்ணே, நான் ரோட்டு ஓரத்தில் எங்கள் அம்மாவும் நானும் பூ கட்டி வைக்கிறோம்னே. 10 வருஷம் ஆச்சு நாடக வளர்த்துக்கு வந்து, யாருமே நாடகம் தரமாட்டாங்க. என்னை நீங்கள் தான் வளர்த்து விடணும்னேன். அன்னைக்கு வாடா என்று மாறுதட்டி இவனுக்கு ஊக்கம் கொடுத்து மேடையில் அமர வைத்து பெட்டி வாசிக்க சொன்னேன். இன்னைக்கு மணிகண்டன்னா மக்களுக்கு பூரா தெரிய அளவுக்கு பேர் வாங்கிட்டேன். தேடா இந்த கைதட்டு அவங்க மூத்திரத்தை குடி, உப்பு வைக்கும்னே, லேசா சோடாப்பு சேர்த்து. அப்போ வரும்போது ரொம்ப பம்புவேன். ஏய் வந்த ஊசில் காரை விட்டு நான் இறங்கணுனே, அண்ணே இதே உசுறு நல்லா காலையில் 500 ரூபா கொடுப்பேன் சம்பளத்தோட சேர்த்து. நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு அழுதவே. இப்போ இந்த வருஷம் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன். அவன் பாக்கெட்டில் நோண்டேன், உனக்கு எவ்வளோ வேணும்? நான் தான் சொன்னேன், நாடகத்தில் யாரும் பெரிய ஆள் இல்லடா, மக்கள் மனசு வச்சா ஒரு நடிகன் பேர் வாங்க முடியும். அந்த பேரை நீ வாங்கியிருக்க, ஏதாவது சேர்த்து வைன்னு சொன்னேன். இப்போ பட்டுக்கோட்டையில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சிருக்கேன். நான் இவனை காசை சேர்த்து வைக்க சொன்னா மிஷினை நகட்டியிருக்கேன், ஏடிஎம் கார்டே சேர்த்துருக்கேன். வெடிக்கதை சொல்லவா? தீபாவளி சொல்லவா? தீபாவளி அது நடந்ததுதான். இவன் பித்த உடம்பு. நான் சொன்னேன், கட்டிங்க சாப்பிடு, அல்ல கறியை தின்னு முண்டை ஒரே இதாக சாப்பிடாத, உனக்கு போதை ஏறிடும்ட்டேன். இவன் ஒரு புள்ள அடிச்சிருக்கேன். நைட்டு அடித்த சோறில் கிருன்னு படுத்துக்கு வந்திருக்கேன், குரட்டை விட்டுருக்கேன். அவங்க வட்டச்சட்டி கிட்டச்சிட்டுலாம் நெலுஞ்சு இந்தா அதில் சில பேர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. நரகாசூர அரக்கனை கொல்லன்னு வெளியே வர சொல்லு இவனை. சரின்னு இவன் மயம் இருக்கேன் சின்னவன். அவன் போய் சொல்கிறேன், எப்பா பக்கத்து விட்டு ராகுல்லாம் வெடி போடுறேன், டம்மு டம்முன்னு வெடிக்குதுப்பா. இந்த முண்டை யோசிக்க வேணா, போதையில் இருக்குமே திரியது கரியதுன்னு தெரியாது. இவன் போதையோட என்ன சொல்கிறான், ஓத்தா போடுறான், வேர்டோ அப்போ போடுறேன், பாக்கெட்டை தூக்கிட்டு விடானா அணிகுண்ட பாக்கெட்டை தூக்கிட்டு போய் திரிய கிள்ளி அப்படி சிமெண்ட் ரோட்டில் வச்சுட்டு நெஞ்சு கட்டியிருக்காரு. முண்டை சட்டி ஓட அப்படியே ஊதுவத்திய போல் நீளம் நீக்குற மாதிரி அப்படி வச்சுக்கிட்டே இருக்கேன். புறுபுறுன்னு இருக்கு. அவன் மயம் பின்னாடி பாக்ஸை வச்சுக்கிட்டு இப்படியே நின்று இப்படி காணுதேன். அண்ணாந்து பார்த்துருக்கேன், இதில் ஒரு சரஸ்வதி வெடி மாதிரி தொங்கியிருக்கு. இவன் துடைய தட்டியிருக்கேன், இப்படி சுரண்டிருக்கேன் மயன். அப்பா நான் ஒரு வெடியை வைக்கவா? இவன் என்ன நினச்சிட்டேன், கையில் தானே பாக்ஸ் வச்சுருக்கேன் அதை சொல்கிறான்னு திரிய கிள்ளி விட்டு வைடான் இருக்கேன். இவன் கிள்ளி விட்டால் முண்டைக்கு போதையில் தெரியல, கிள்ளிக்கிட்டு கொல்லிக்கட்டியை தூக்கிட்டு வச்சிருக்கேன். சுருன்னு இருக்கு. திகுன்னு ஓடி போய் கருவில் போய் குச்சிருக்கேன். அங்கே வெளியே இருந்த ஒருத்தன் அவன் அங்கேருந்து திகுன்னு ஓட்டி கடைசி வரைக்கும் அவன் காலு கழுவாம. அதுக்குத்தான் தீக்காயம் பிள்ளா காயம் ப்ரோ. ஒரு 4 மாதம் ஆச்சு அந்த புண்ணு ஆற. அதுக்காகவே ஒரு உரதச்சு போட்டிருந்தேன். உரதச்சு டெய்லி நீராக தொடப்பேன். அவனுக்கு மாதிரி யாருக்கும் நடக்கும். ஏன்னா நீர் லேசு இல்லைப்பா. சண்டையை குடிக்குமே எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. என்ன ஒரு கறிக்கடை போயிட்டு வரவா? என்ன சொல்றேன்? வடக்குமுனி கரைப்பட்டி வடக்குமுனி சார்பாக ரூபாய். என் அன்பு தம்பி, சரி சரி, என் அன்பு தம்பி
பாட்டுக்குன்னு எத்தனை பேர்த்துக்கு என் குரல் பிடிக்குதோ எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது, நானும் மருதமணி அண்ணனும் நகைச்சுவை பண்ண சோர்ந்தாலும் இவன் 4 பேர்த்த சிரிக்க வச்சிருவேன். நான் ரசித்த ஒரு கலைஞர் என் தம்பி. இந்த நாடகத்தை பொறுத்தளவு ஐயா, நாடகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க கலைகள்லாம் பெத்த தகப்பே மகளை கட்டி பிடிச்சி ஆடுற கடையெல்லாம் இருக்குயா. இது எல்லாமே வயிற்று பிழப்புக்காகத்தான். எங்களை நாங்களே தாழ்த்திக்கிறோம். அண்ணன் தம்பிகளாக இருந்தால் அது மேடைக்கு மட்டும்தான். உள்ள நாங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அண்ணன் தம்பி எப்படியோ அது மாதிரி தான் என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். இந்த மாதிரி பார்த்தேன் சொல்றேன் பாரு. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தா சொல்லிட்டே இருக்கேன். கண்ணீரத்தாம் பார்த்தா உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. கண்ணீரத்தான் பார்த்தா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. சூப்பர்ரா, ஒரே வாட்டில் நாடகத்தை முடிச்சு விட்டானடா இந்த போந்தா கோழி மண்டை. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகத்துவான் கோடையடி குமரன், கப்ளிங் மண்டை புகழ் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை சிவர் செல்வா அடிப்பா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை AK அருள் அவர்கள் ஆள்ரவுண்டை அனுப்பார்கள்.
தட்டு கொடுக்கலாம். அருள் அருள் சூப்பர் ஆள்றோம். வா நீ என்ன செய்ய போற இங்க வா. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். புதுக்கோட்டை பூவரசகுடி நண்பன் சண்முகம் அங்கே உள்ள அத்தனை சாமிக்கும் பூஜாரி வருவேன். வாழ்த்துக்கள். பணி தொடரட்டும். இந்த மைக் எப்படி எடுத்து வைவேன், கொஞ்சம் எக்கோ வைவேன். நான் பாடுற பாட்டுக்கு நல்ல ஒழுக்கமாக நல்லா மனசை ஒரு நிலை பழிச்சுக்க, மூச்சு இழுத்து விட்டுக்க, எந்த குறையும் வராது, அரும்பார வரப்படாமல் பாட்டு பாடுறேன். கரெக்டாக நங்கு நங்குன்னு போட வேணாம், ஸ்வீட்டா. மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர், அடுமுட்டி கோபுரமும் சாயாதடா, மன்னவனே சிங்கத்தை போல் நடைபோல். என்னடா கேதம் கேட்க வந்திருக்கேன். இல்ல நான் முக்கிட்டு பார்த்துறேன். எப்போ பாடி எடுப்பாங்களோ பாட்டுத்தேன் மகாளி. மதினி நமத்தோட வாரே பருப்பு கடைஞ்சு திங்கலாமா கோலம். என்ன காலம் போற மாதிரி தெரியுது, பாக்கடிக்கிற மாதிரி இருக்கிறேன். என்ன என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா? உனக்காக உன் காலத்து பாட்டு பாடுறேன். மாசிலா என்ன காத்திருக்கானோ அந்த பாட்டுல இந்த வரி வராத பேப்பையமே பறந்துச்சு போய் போனேன். மாசிலா உண்மை காதலி மாறும். கீழே பஸ் ஏறி மரியாதையா போயிடுச்சு. எல்லா பாட்டுக்கும் ஒரே வடை தட்டுறதாடா. இல்ல பங்காளி கிண்ணு போடாம அப்படியே முடிச்சா போய் பொழைச்சுக்க, காப்பாத்தானே. சாமி அழைக்க போறேன். பெரும்பால வட்டியிலே கோச் நல்ல வாசி அண்ணே என்னப்பா பேரு? திருநெல்வேலி திருநெல்வேலியா? திருநெல்வேலி செல்வ கவி நினைவாக ரூபாய் 101. இவன் எந்த ஊர்னே தெரியலடா, ஒவ்வொரு ஊரா கொண்டு வரான்டாவே. சாமி அழைக்க போறேன். ஆதி ஒரு காலம் ஐயாக்க உள்ள காலம். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பரா இருக்கு மைசெட். வாழ்த்துக்கள். சாமியோட அருளோடு நீ நல்லா இருக்கணும். ஜாமான பூரா வித்துட்டு புதுசா வாங்கு. துருவு ஏறுதுடா ராஜீவ் மைசெட். நன்றி நன்றி நன்றி. நாடகத்தை காண வருக வருகன்னு இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பெரும்பாலப்பட்டி இந்திரா நகர் பொதுமக்கள் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அந்த 4 பேத்துக்கு ஒரு கைதட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருப்போம். என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் குருநாதரை மட்டும் நெத்த நினைப்பவன் வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டிருப்பார். நீங்க எல்லாம் என்னென்ன வேலை ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்க்குற வேலை புறம் புனிதமான வேலைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதே உங்களை யாரு வாழ்க்கையிலே தூக்கி விட்டாங்களோ, யாரு உயர்த்தி விட்டாங்களோ, அவங்க உங்களுக்கு கெடுதலை செய்ய நினைச்சாலும் நீ செஞ்சிடாது. நம்ம நல்லா இருக்கும். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த மணியையா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் ஆனாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் பல தூரமாக 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த கோமாளி. எங்க அம்மா ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனர் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR. நான் சம்பாரிச்ச ஒரே ஒரு சொத்து எதுன்னா எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட பாசம். அது யாருக்குமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் இந்த செல்வாக்கெல்லாம் கிடைக்காது. அதிக சொந்தத்தை பெற்றவன் என்பது எனக்கு பெருமை. போயிட்டு வர்றேன். அந்த போயிட்டு அந்த அடுத்தையும் பொண்டாட்டியும் நம்ம ப்ரோ சும்ப காலனியும் தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் மேகம் ஆட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. ஊருக்காக
கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது, அடையேது களைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. ஆளாள கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. ஏ காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம். ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைய வெல்லும் வரைக்கும். உன் காலுக்கு சலங்கையிட்டு ஏ காலடிக்கு முதல் வணக்கம். உன் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைய வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் ஐயா இது நிற்காது ஒருபோதும். வணக்க வணக்கமுங்க ஐயா, வணக்க வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. இவ்வளவு நேரம் எங்கடா ஒண்ணு ஒண்ணுக்கு போனேன். ஆமா, இலையா தானே வரும். சேச்சி கேட்ரிங் திருநெல்வேலி கோயம்புத்தூரா? சேச்சியை கேட்ரிங் கோயம்புத்தூர் சார்பாக 501. நன்றி ப்ரோ. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்கு செல்வம் மூங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம குலஜாமியர்களோடு நீங்க எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா யாருக்கிட்டையும் கடை வாங்காம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி
பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை எங்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக ஒரு கெட்ட பழக்கம் தான் எனக்கு பிடிக்காத ஒரு பழக்கம். அப்புறம் தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா மணி? நல்லா இருக்கீங்களா? ஏன் சாமி இப்படி உட்காந்துருக்கேன்? நல்லா உட்காரு சாமி. கடை எதுவும் வாங்கிருக்கிறியா? என்ன உட்கார செய்தி தெரியல. காத்தோட்டமா உட்காந்து ஒரு சட்டையை கிட்டே பேண்ட் கிட்டே கழட்டி போட்டு காத்தோட்டமா உட்காரு. நீ நல்லா உட்காருப்பா. நீ அப்பதான் விரிச்சுக்கிட்டு உட்கார்ற. அப்புறம் மாமா நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணே அண்ணே ஹோ நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணே? இல்லைண்ணே எங்கேனப்பா அந்த வேலைக்கெல்லாம் போகிறது இல்லைண்ணே. நல்லா இருக்கு. நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை. நல்லா இருக்கேண்ணே. சமூகத்தானே நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரசிகர் நீங்களும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இடியாப்போம் சாப்பிட்டு அருமையான சாப்பாடு ஹோட்டலில். அப்புறம் அண்ணே ஒளிபரிக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏண்ணே என்னமோ பறி கொடுத்த மாதிரி உட்காருக்கியா? நல்லா இருக்கீங்களா? சிரிங்க. வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் இருக்கிற வரைக்கும் தான். ஹால் யூடியூப் 4 யூடியூப். நன்றி. வந்தமா பட்டமா பணமா இருக்கட்டும். நமது பணியோடு என்னண்ணே நான் கத்தலண்ணே மைக்கு கத்துதுண்ணே என்னையான்னு யாருக்கு எல்லாம் செகட்டு போதாப்பா. நமது பணி ஹாலு ஹாலு ஏன்னா விசில் வருது. இந்த மைக்கு விசில் வருது என்னன்னு பாரு. இவங்க விசில் வர்றதுக்கு அவங்க என்னைய கத்துற கேட்குறாங்க. நன்னா ஏறி உன்னைக்கு உங்க 4 பேத்த ஒரு தடவை குளுக்கட்டுமா? ஆமா குளுக்குங்க. பணத்தை நாடு பறிக்கட்டுமா? என்னங்க ஏறிதாண்டா மாமா ஏறிதாண்டா மாமா எந்த பாட துப்புதாண்டா என்னங்க ஏறிதாண்டா மாமா எந்த பாட துப்புதாண்டா ஏறினல்லா உருப்பட்டுமா பணத்தல்ல பறிக்கட்டுமா? ஏறினல்லா உருப்பட்டுமா மாமா பணத்தல்ல பறிக்கட்டுமா? என்னங்க எந்த பாட துப்புதாண்டா என்ன தேஜி தலைமுழுகி பிஞ்சிலேதா வாடிடுவோம் மாமா பிரியமான குடலையே பிரியமான குடலையே என்னங்க ஏறிதாண்டா இழந்த பாட துப்புதாண்டா சமக்காலத்தை விரிச்சு வச்சு சன்னலத்தான் திறந்து வச்சு மாமா சமக்காலத்தை விரிச்சு வச்சு நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா சாமத்தில பல துப்புதாண்டா
நினைச்சேன். ஹலோ பக்கமேல பக்கவா இருக்கின்றது இப்படித்தான் இருக்கணும் மாதிரி பக்கமேலும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் பிளாக் காமெடியாருக்கும் நன்றி. சூப்பர்ண்ணே ஒளிபெருக்கி. அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம், நீங்கள் தான் வந்து போடணும். இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு அக்கா அனிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. சும்மா போடுங்க. எனக்காக பொன்னாடை அணிவித்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி. மாலை அணிவித்த ஊர் பொதுமக்கள் நன்றி. எல்லாம் ஜோரா கைத்துட்டு தான் என்ன எல்லாம் நாடகமாக்க வந்திருக்க மாதிரி வந்திருக்கீங்க. என்ன விஷயமா? நாடகம் தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடுப்பாத்தவர் விடிய வரைக்கும் ரொம்ப பொறுமையோடு இந்த ஒளிவு நடத்தி கண்டிகளுக்கு மாதிரி எப்பெல்லாம் இருக்கு தெரியுமா? ஆமா பூங்கோயிலே பூங்கோயிலே. எனது அண்ணன் சத்யா அண்ணன் அவர்களுக்கு நன்றி. சத்யா குடும்பத்தில் அண்ணி பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்களாம். அன்னை தான் பார்த்தேன். அவர்களுக்கு நன்றி. நன்றி இருந்த வணக்கம். போலாமாப்பா? பூங்கோயிலே நயத்தன நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். என் அண்ணன் நீங்க இங்க இருந்தா நல்லா இருக்கணும். சரி, இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கீழளவு பகுதியில் அறிமுகம் செய்து என்னுடைய அன்பு தங்கை, என்னுடைய சம்மந்தி, தங்கச்சினாலும் விடுங்க, தங்கச்சி பிள்ளைய கட்டாலும் விடுங்க. தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. சரி சரி ஓகே. அப்படி உட்காருங்க. நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். நாலண்ண கண்ணி பண்ணும் நீங்க வாடாத ரோசாக்கணு. நாலண்ண கண்ணி பண்ணும் நீங்க வாடாத ரோசாக்கணு. யாரு மருதமணியாமல யாரு? ஆமா மருதமணி பப்புனு வந்திருக்காப்லையா? மாடு புரிய மாடா இல்லை எப்படி? வந்து பார்த்தா தானே தெரியும். வரட்டும், சூத்து ஊட்டி வரட்டும். இன்னைக்கு மருதமணி 2 மாடுமே சுத்து மாடு தான். 2 மாடுமே சுத்து மாடு தானா? யார சொல்றீங்க? எம்கேஆர் மருதமணி. ஓ ஒன்றும் பிரச்சனை, நான் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். ஒன்றும் அனிதா வடமாடா இல்லை இந்த சின்ன மாடா பெரிய மாடான்னு பார்ப்போம். இன்னைக்கு 3 மாடு என்னப்பா கப்படிங்க இந்த ஓஸ் இன்னைக்கு கலட்டாமல் விடுறதில்ல. இன்னைக்கு ஒக்கா மக்கா வாங்கடி. இன்னைக்கு வெளியில் எம்கேஆர் வரட்டும், மருதமணி வரட்டும், மணப்பாற அனிதாவும் நானும் நிற்கிறேன். 3 மாடு களத்தில் இன்னைக்கு இறங்குறம்பியா தம்பி. எந்த மாடு ஜெயிக்குதான் பார்ப்போம். என்னப்பா இதான முக்கியம்? ஏப்பா வரட்டும் கப்படிங்க அந்த ஓஸ். இது ராத்திரி நேரம்.
இந்த 2 மாடு முத வரட்டும் ரொம்ப ஆர்வத்தோட உட்காந்துருக்கேன். எப்படா இந்த வட மாடு வரும் சுத்திக்கிட்டே வரும் புடிச்சு புள்ளாம்னு உட்காந்துருக்கேன். மாட்டையா? ஆமா, ஒன்னும் மாட்டை பிடிக்கின்னு அவங்கள விழுந்து எப்பா அந்த வேலை செய்யறது இல்ல. மிருதங்க என்னம்மா பண்ணனே அதுக்கெல்லாம் பயந்தாலும் அனிதாவா? சரி 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 ரைட் ரைட்டு. இல்லைன்னா ஏதாவது கட்டிங் பண்ணி வச்சு இழுக்கணுமோ? மச்சா மச்சா எப்பத்தாவீங்க உள்ளோ எங்குது பாப்பா மருதமணி உள்ள ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக மணப்பாறை அனிதா உசுரவாடுது. ஏ மச்சா 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 ஆசை மச்சா